வணக்கம். ஜோதிடத்தில் இருதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இன்றைக்கி வந்து எஸ்சிடி, சடன் கார்டியாக் டெத் அப்படிங்கிறாங்க. யூஎஸில் வந்து டேட்டா சொல்லுது, வருடம் 2 லட்சம் பேர் இந்த மாதிரி நல்லா இருப்பாங்க, எந்தவித மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்காது, டக்குன்னு அது அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்றா வந்து இந்த எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் தான் இருதய ஸ்தானம், நெஞ்சு பகுதி. அங்கே இந்த கடகத்தில் குரு உச்சமாகவோ இல்லை செவ்வாய் நீச்சமாகவோ இருக்க பெற்ற ஜாதகர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த வயதாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி எந்த வயதில் வேணாலும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அவங்க வந்து இந்த இசிஜி, எக்கோ டெஸ்ட், இந்த 6 மாதத்துக்கு வந்து ஹார்ட்டோடைய ஹெல்த் எப்படி இருக்குது, ரத்தம் தின்னாக இருக்கா. ஏன்னா செவ்வாய் ரத்தத்தை குறிப்பது, பிளாக்கு, அடைப்பு. குரு வந்து கொழுப்பு சத்துக்களை குறிப்பது. அந்த ஆயில் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, டயட் கண்ட்ரோல் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தீங்கன்னா. ஸோ 10ஆவதுக்கு இங்கே ராகு இருந்ததுன்னா ரொம்ப இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன் எங்கே இருந்தாலும் சரி ஜாதகத்தில் அவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.